அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஜனவரி 1 எடுத்த ஒரு விலாக், அதுவும் ஷார்ட்டான விலாக். காலையில் 3:50க்கெலாம் எந்திரிச்சாச்சுங்க. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி லீவ் இல்லை, கம்பெனி தான். ஸோ என்ன பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே செஞ்சு கொடுத்து அனுப்பணும் 5:30க்குள்ளே. நைட்டே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். இன்றைக்கி நான் நான்வெஜ் எதுவும் எடுக்க முடியலங்க, நியூ இயர் அதுவுமா. இருந்தாலும் ஸ்பெஷலாக ஒரு லஞ்ச் பண்ணலாமே அப்படின்ட்டு முட்டை குஷ்கா தான் ரெடி பண்ண போகிறேன். அதுவும் சாப்பாட்டு அரிசியில். சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சாச்சு, முட்டையும் வேக வச்சாச்சு, புதினா சட்னிக்கும் தாளித்து விட்டாச்சு. அது ஆறட்டும், அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ முட்டை குஷ்கா ரெடி பண்ணலாமா? செம்ம சிம்பிளுங்க. ஆனால் கல்யாணத்தில் சாப்பிடுவோம்ல, அந்த பிரியாணி அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய், நெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், 3 பெரிய வெங்காயம். ப்ரௌன் கலர்லாம் ஆக தேவையில்லைங்க, பிங்கிஷாக மாறட்டும். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி ஒரு கை நிறைய புதினா, கொத்தமல்லி, அதுவும் வதங்கின பின்னாடி 3 பழமான தக்காளியை கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ரெண்டுத்தையும் போட்டு வதங்கின பின்னாடி நம்ம இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துக்கிறோம் அப்படின்றதால 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். தண்ணி கூடவே பார்த்திங்கன்னா உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா தண்ணி கொதித்த பின்னாடி சாப்பாட்டு அரிசியை வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசியும் சேர்த்த பின்னாடி மூடி போட்டு விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வரும். இப்போ நம்ம தம் போட்டு விட்டுடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்சோம்ல முட்டை, அதை நல்லா கீறி நல்லா சாப்பாட்டில் அமுக்கி விட்டுட்டு மூடி போட்டு தம் போட்டு விட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் போட்டு விட்டுடுங்க ஒரு 10 நிமிஷம். நடுவில் கூட கிளறி விட்டு பாருங்கள். தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடுங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நல்லா தம்மை உடைச்சிட்டு முட்டை குஷ்காவை சர்வ் பண்ணிடலாம். ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணிட்டேங்க. என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? முட்டை குஷ்கா, அப்புறமேட்டு புதினா சட்னி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றியாச்சு. இதையும் புதினா சட்னி வச்சு சாப்பிடுவார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.